ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم يقوم الناس لرب العالمين كما قال عليه الصلاة والسلام. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகிற அந்த அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் அழகான வழிகாட்டி ஹதரத் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாருக்கு தோள் கொடுத்து தோழனாக என்ற சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகைக்கு விரைந்து வந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்ந்தவர்களுக்குமாக. வாரம் வாரம் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஜும்ஆவுடைய தொழுகைக்கு விரைந்து வருவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ற குர்ஆன் ஜும்ஆவிற்கு விரைந்து வருபவர்களை புகழ்ந்து பாராட்டுகிறது. நம் வீட்டில் இருப்பவர்கள், அருகாமையில் இருப்பவர்கள், அண்டை வீட்டார்கள் அனைவரையும் ஜும்ஆவிற்காவது விரைவாக வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ரொம்ப பின்தங்கிய சமூகமாக சமூகம் திகழ்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க. ஜும்ஆவினுடைய வருகையை வைத்து நமக்கும் நம்முடைய ரட்சகனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை அறிந்து கொள்ள முடியும் என்று இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் எழுதுகிறார். ஆக ஜும்ஆவிற்கு விரைந்து வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஜும்ஆவிற்கு விரைந்து வருவதற்கு உண்டான செயல்பாடுகள், ஆயத்தங்கள், நேரத்திலே பரக்கத்துக்கள் எல்லாம் ஏற்படுத்தி தருவான். ஜும்ஆவிற்கு விரைந்து வருவதற்கு முயற்சி செய்தார். அல்லாஹ் எல்லோருக்கும் நேரத்தில் பரக்கத் செய்ய வேண்டும். நியமானவர்களே, நம்மெல்லாம் ரமலானினுடைய இறுதி தருணங்கள், அற்புதமான காலகட்டம். இப்பதான் வரை பார்த்து ஏலான் செய்த மாதிரி இருக்கிறது. காலையினுடைய அறிவிப்பிற்காக வேண்டி எதிர்பார்த்ததை போன்ற ஒரு நாள் தென்பட்டது. தான் வந்துவிட்டது ரமலானுடைய இறுதி நாட்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தபாரக வ தஆலா கியாமத் நாளினுடைய அடையாளங்களை பற்றி பெருமானார் சொன்னதை போன்று ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்றாகி அல்லாஹ் பாதுகாக்க. நியமானவர்களே, ரமலான் மக்சூதும் பித்தாத். இந்த நோன்பினுடைய நோக்கம் என்ன? அசல் நோக்கம் என்ன? தக்வா. அசல் நோக்கம் என்ன? தக்வா, இறையச்சம். ஒரு மனிதன் இந்த நோன்பின் மூலமாக இறையச்சம் உள்ளவனாக ஆக வேண்டும். இந்த நோன்பு அவனை உள்ளத்தை பண்படுத்த வேண்டும். இந்த நோன்பு அவனுடைய பாவங்களை எல்லாம் கரித்திருக்க வேண்டும். இந்த நோன்பு அந்த மனிதனினுடைய குணாதிசயங்களை எல்லாம் சரி செய்திருக்க வேண்டும். இந்த நோன்பு அந்த மனிதனுக்கு தௌபாவுடைய எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த நோன்பு அவனை மதுபிரத்துடையவனாக ஆக்க வேண்டும். இதுதான் நோன்பினுடைய தாத்பீரியம். தக்வா என்ற ஒரு இறையச்சம் வந்துவிடுமையானால் மனிதர்களிடத்தில் இந்த அத்துணை தன்மைகளும் வந்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்வை மிக அஞ்சக்கூடியவனாக இருக்கின்றேன். நோன்பின் மூலமாக உடல் ரீதியான பலன்களும் ஏற்படுகிறது, உள்ள ரீதியான பலன்களும் ஏற்படுகிறது. அஸ்ஸௌமு ஜுன்னா. நோன்பு என்பது மிக பெரும் கேடயம். கேடயம் என்றால் நமக்கு ஏற்படக்கூடிய மனோ இச்சைகளினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், மன ரீதியான தாக்கங்கள். ஒரு மனிதனுடைய உடல் ரீதியான தாக்கங்கள் கூட என்ன செஞ்சலாம், சீக்கிரம் கணித்து விடலாம். ஆனா மன ரீதியாக ஏற்படக்கூடிய தாக்கங்களை தவிர்த்து கொள்வதற்கு இந்த நோன்பு அவசியமாக இருக்கிறது என்றுதான் அல்-ஸௌமு ஜுன்னா என்ற ஹதீஸ் வலியுறுத்துகிறது. ஆக கண்ணியமானவர்களே, அனைவரும் தக்வா உள்ளவர்களாக ஆகுவதுதான் இந்த ரமலானுடைய நோக்கம்.
இந்த ரமலானின் மூலமாக நாம் எவ்வளவு தக்வா உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த ரமலானின் மூலமாக நாம் முத்தகீன்களுடைய பட்டியலில், அந்த சீதேவிகளுடைய பட்டியலில் நம்மளுடைய பெயர்களும் இடம்பெற்றிருக்கிறதா என்று ஒரு பெரும் கேள்விக்குறிதான். அதுதான் தக்வா. இறையச்சம் லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு கடமையாக்கப்பட்ட வசனங்களில் இறுதியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நபிமார்கள் அத்துணை நபர்களும் இறையச்சம் உள்ளவர்கள். மாணவர்களை சூரத்து ஸ்வாத் என்ற அத்தியாயம் இருக்கு திருமறை. அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் எல்லா நபிமார்களுடைய பெயர்களையும் சொல்றார். இத்ரீஸை நினைவு கூறுங்கள், மூசாவை நினைவு கூறுங்கள், இப்ராஹீமை நினைவு கூறுங்கள், துல்கிஃலை நினைவு கூறுங்கள், அய்யூபை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வின் ஏகப்பட்ட நபிமார்களுடைய பெயர்கள் எல்லாம் அந்த திருமறையிலே சொல்லிக் கொண்டே வருகிறார். அந்த சூரத்து ஸ்வாதிலே சொல்லிக் கொண்டு இவர்கள் எல்லாம் அச்சமுடையவர்கள், இவர்கள் எல்லாம் அச்சமுடையவர்கள், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், உள்ளங்கத்திலும் அஞ்சுவார்கள், யாரும் இல்லாத பொழுதும் அஞ்சுவார்கள், வெளிரங்கத்திலும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், முஆமலாத்தில் நடைமுறைகளில் அல்லாஹ்வை அஞ்சுபவர்கள், முஆஷரா குடும்பவியல் வாழ்க்கையில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், வியாபார ரீதிகளில் உண்டான விஷயங்களில் இவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் என்றெல்லாம் திருமறை நபிமார்களை பற்றி பேசுகிறது. இந்த ஆயத்துகளினுடைய விளக்கங்களில் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், இந்த ஆயத்துகள் இங்கு இன்னமும் சொல்லப்படுவதனுடைய காரணம் எல்லோரும் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும். இதுதான் இந்த நோன்பினுடைய நோக்கம். இதுதான் நோன்பு ஒரு மனிதன் வைத்திருக்கிறான் என்றால் அந்த மனிதனுடைய நோன்பு அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அர்த்தம் என்னவென்றால் அந்த மனிதன் அந்த நோன்பின் மூலமாக அந்த நோன்பு அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளங்களில் நாம் வைத்த இந்த நோன்பு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். நியமானவர்களை முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், நோன்பு மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த நோன்பில் சில அமல்கள், அந்த அமல்கள் அந்த மனிதனிடத்தில் அந்த நோன்பை மக்பூலியத் இல்லாதவனாக ஆக்கிவிடும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இல்லாத நோன்பாக ஆக்கிவிடும். சில அமல்கள் அதில் ஏறப்பல ஹதீஸ்களில் முக்கியமான ஒரு அமலை பற்றி ஹதீஸ் பேசுகிறது, குர்ஆனும் பேசுகிறது. மாணவர்களே, ஒரு நோன்பாளி நோன்பு நோற்றார் என்றால் அவருக்கு ரையான் என்ற சுவன பாதை இருக்கிறது. ஒரு நோன்பாளி நோன்பு நோற்றிருக்கிறார் என்றால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஒரு நோன்பாளி நோன்பு நோற்றிருக்கிறார் என்றால் அவருடைய கூலி நானாகவே இருக்கிறது என்று ரப்புல் இஸ்ஸத் சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த அத்துணை நன்மைகளும் நோன்பு என்ற வார்த்தைக்கு பின்னால் என்ன என்ன கூலிகள் எல்லாம் எழுதப்படுகிறதோ, என்ன என்ன நன்மைகள் எல்லாம் எழுதப்படுகிறதோ, இந்த நன்மைகள் எல்லாம் ஒரே ஒரு மனிதனுக்கு கிடைக்கவே கிடைக்கும். அவன் நோன்பு மாதத்தை அடைவதற்கு தகுதியற்றவன் என்று மார்க்கம் பேசுகிறது. அந்த மனிதனுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அவனுடைய அத்துணை நன்மைகளும் அந்த செயலை விட்டு அந்த மனிதன் தவிர்வதற்கு வரையும் அது பெண்டிங்கிலேயே வைக்கப்பட்டிருக்கும், நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அவருடைய நன்மைகள் யாவும் யார் அந்த மனிதன்? காத்தியவர் ரகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே தன் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய வார்த்தை, யாருடன் நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்களோ சென்று பேசிவிடுங்கள், யாருடன் நீங்கள் சொந்தத்தை உறவு முறைத்திருக்கின்றீர்களோ அவர்களோடு உறவை சேர்ந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார்கள். பெருநாளிற்கு முன்னரும் பெருமானாரினுடைய வாசகம் இப்படித்தான் இருக்கும். எல்லோருடனும் சகவாசத்தோடு இருந்து கொள்ளுங்கள், யாருடனும் உறவை துண்டித்து இருக்காதீர்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். காரணம் என்னவெனில் பல்வேறு ஹதீஸ்களில் இப்படி வருகிறது, இந்த மனிதனுடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, இந்த மனிதனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது, இந்த மனிதனுக்கு உண்டான ரஹ்மத்துடைய கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விடும் என்று பல ரிவாயத்துகளில் வருகிறது. யாரவன் காத்தியவர் ரகம், சொந்தங்களை துண்டித்து வாழக்கூடியவர். இந்த மனிதன் நோன்பினுடைய அத்தரியல், அந்த நோன்பினுடைய அந்த தன்மை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை அவன் அடைய முடியாது. அந்த நோன்பின் மூலமாக அவனுக்கு பெறப்படக்கூடிய தக்வா என்ற இறையச்சம்
இவனுடைய உள்ளத்தில் ஏறாது என்று எழுதுகிறார். நோன்பினுடைய அசல் தாத்பரியமே கடந்து போய்விட்டார். இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுவார்கள், நோன்பு எதற்காக நாம் நோக்கிறோம் என்ற தலைப்பின் கீழாக எழுதுவார்கள். இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி நோன்பினுடைய அசல் தாத்பரியம், அசல் தன்மை தக்வாவை ஏற்படுத்துவது. இரண்டாவது, ஏழை எளிய மக்களினுடைய உணர்வுகளை அறிந்து கொள்வது. இவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் நோன்பு மாதம் வந்து விட்டால் நோன்பு நோட்டுத்தான் ஆக. இவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் சரி, அந்த மனிதன் அந்த நோன்பினுடைய தாக்கம் அதை உணர வேண்டும். முதலாவதாக எழுதுகிறார்கள் தக்வா, இரண்டாவது எழுதுகிறார்கள் நுபுதத்துல் ஃபுகரா, ஏழை எளிய மக்களினுடைய உணர்வுகளை அந்த மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து எழுதுகிறார், அதனால் தான் தர்மம் செய்யக்கூடிய நாளையே திருவிழாவாக இந்த இஸ்லாம் கொண்டாடுகிறது. இரண்டு நாளும் சரி, ஈதுல் ஃபித்ரும் சரி, ஈதுல் அல்ஹாவும் சரி, இரண்டு நாளையுமே மிக பெரும் திருவிழாவாக கொண்டாடுவது தர்ம நாட்களையே கொண்டாடப்படுகிறது. காரணம், அந்த நுபுதத்துல் ஃபுகரா, ஏழை எளிய மக்களினுடைய உணர்வுகளை ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அஃதல் அமாலி ஐயுல் அமாலி அஃதல் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் மிகச் சிறந்த அமல் எது? அஸ்ஸதகா, நீ சதகா செய்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நீண்ட சம்பவத்தை எழுதுகிறார். ஒரு உருக்கமான ஒரு பெண்ணுடைய சம்பவம். ஒரு இறையச்சம் உள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தன்னுடைய கிதாபில் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற அந்த ஆயத்திற்கு கீழாக ஒரு உண்மை ஒருக்கமான சம்பவத்தை எழுதுகிறார். மதீனாவிலே ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண்ணுக்கு ஒரு கணவர், அதாவது அவங்க கணவர் வந்து ஒரு டெய்லரிங் கடை வச்சிருக்கிறார், ஒரு பெரிய கடை. அந்த கடையில் அவர் தைத்துக் கொண்டிருக்கிறார், வேலை செய்து கொண்டிருக்கிறார். அக்கம் பக்கங்களில் நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கிறார். இவர் ஒரு பெண். ஒரு சில நாட்களில் இந்த பெண்ணுக்கு தன்னுடைய கணவனின் மீது உண்டான ஒரு சந்தேகம் வருகிறது. நம் கணவன் நம் அல்லாத வேறு யாருடனும் இருக்கிறாரோ என்ற ஒரு சந்தேகம். இவங்க கொஞ்சம் செல்வந்தரான ஒரு ஃபேமிலி தான், ஒரு குடும்பம் தான். உடனே இந்த பெண் தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமை பெண்ணை அழைத்து, என் கணவரை நீ கண்காணிக்க வேண்டும், என் கணவர் என்ன செய்வார் அப்படின்னு நீ கண்காணி, டெய்லி கடையை முடிச்சுட்டு எங்க போறாரு அப்படின்லாம் நீ பாரு. ஒரு 2 வாரமாக அந்த அடிமை பெண்ணும் தன் எஜமானியினுடைய கட்டளைக்கு உட்பட்டு அந்த கணவரை சோதிக்கிறார்கள், அந்த கணவரை ஆராய்ச்சி செய்கிறார்கள். எங்கெல்லாம் ஒரு போறாரு, கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். இவர் என்ன செய்யறாரு, திடீர்னு ஒரு கடையில அவர் டெய்லரிங் முடிச்சுட்டு அந்த கடையை அடைச்சிட்டு பக்கத்துல ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ஒரு தடவை பார்த்தது அந்த அம்மா, 2 தடவை பார்த்தது, 3 தடவை பார்த்தது, பார்த்துருச்சு. பார்த்துட்டு தன்னுடைய எஜமானியிட வந்து சொல்லுது, இந்த மாதிரி உங்களுடைய கணவரை நீங்கள் கண்காணிக்க சொல்லியிருந்தீர்கள், நான் கண்காணித்தேன். இந்த உங்களுடைய கணவர் கடையை முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற அந்த வீதியில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு டெய்லி போய் விடுகிறார் அப்படின்னு. டெய்லி என்ன செஞ்சிடறார், போய் விடுகிறார். அப்பொழுது நான் அதை இன்னும் சற்று கூர்ந்து கண்காணித்ததில் உங்கள் கணவருக்கு 2வது திருமணம் ஆகிவிட்டது என்று எனக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த பெண்மணிகிட்ட அவங்க சொன்னாங்க, இந்த விஷயத்தை பற்றி நீ யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் யார்கிட்டையுமே சொல்லுவேன். இந்த அம்மாவும் தன் கணவர்கிட்ட கேட்கல, என்ன இப்படி 2வது திருமணம் முடிச்சுட்டீங்களாமே அப்படின்னு யாரால் விட்டு கொடுக்க முடியும்? மார்க்கம் அனுமதித்து இருக்கிறது. ஒரு ஆண் 4 திருமணம் வரையிலும் முடிக்கலாம், ஷரியத்துடைய சட்டம். கண்ணியமானவர்கள், இந்த இடத்தில் நாம் ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷரியத்துடைய அஹ்காம்கள் சொல்லப்படுகிற நேரத்தில், ஷரியத்தினுடைய விஷயங்கள் நம் காதுகளில் வருகின்ற நேரத்தில், ஒரு ஆணுக்கு 4 வரையிலும் திருமணம் முடிக்கலாம் அவருக்கு சக்தி இருந்தால் என்று மார்க்கம் சொல்லியிருக்கையில், 2வது திருமணம் முடித்தவரை இலக்காரமாக பார்ப்பது, ஷரியத்துடைய சட்டத்தை இலக்காரமாக பார்ப்பதற்கு அர்த்தம் அது மனிதனை குஃப்ரில் கொண்டு போய்விடும். ஷரியத்துடைய சட்டத்தை இஸ்திஹ்ஸா அல்லது முஃப்தி தகி உஸ்மான் சாஹிபுடைய ஃபத்வா, ஒரு மனிதன் ஷரியத்தினுடைய சட்டத்தை இலக்காரமான முறையிலே பார்ப்பானேயானால் ஃபஹுவ காஃபிருன், அவன் காஃபிர். காஃபிர் என்று ஃபத்வா வெளியிட்டிருக்கிறார்.
அப்ப ஒரு ஆணுக்கு சக்தி இருந்தால் அவர் 4 வரையில் முடிக்கலாம் என்றது குர்ஆனுடைய வாசகம். அதை இலக்காரமாக பார்ப்பது, அந்த விஷயத்தை இலக்காரமாக பேசுவதற்கு எந்த முஸ்லிமுக்கும் அனுமதி கிடையாது. ஆனால் அந்த பெண்களிடத்தில் ஒரு தன்மை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க சீக்கிரம். ஆனா இந்த அம்மா எதுவுமே கேட்கல, தன் கணவனிடத்துல எதுவுமே கேட்கல. கொஞ்ச நாள் அவருக்கு உடல் முடியாமல் இருக்கிறது, உடனே மரணித்து விட்டார். கொஞ்ச நாள் உடல் முடியாமல் இருந்தார், அதுக்கப்புறம் உடல் ரொம்ப மோசமான நிலை ஏற்பட்டு மரணித்து விட்டார். அதுக்கடுத்து ஆனால் அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 8000 தீனார் திர்ஹத்தை விட்டு செல்கிறார். ஒரு கணவன் மரணித்ததற்கு பிறகு அந்த கணவனுக்கு மகளும் அல்லது மனைவியும் இருப்பார்களே, ஆனால் குழந்தை இருக்குமே, ஆனால் மனைவிக்கு சொத்தில் 8இல் 1 பங்கு கொடுக்க வேண்டும். சுமுன்னு சொல்லுவாங்க அரபியில். சொத்தில் 8இல் 1 பங்கு கொடுக்க வேண்டும். இவர் 8000 திர்ஹம் விட்டு சென்றார் என்றால் 8இல் 1 பங்கு 1000 திர்ஹம். இவருக்கு ஒரு குழந்தையும் இருக்கிறது. 1000 திர்ஹம் இந்த மனைவிக்கு வந்து சேர்கிறது. 1000 திர்ஹத்தை பெற்றுக்கொண்ட இந்த மனைவி ஒரு தன்னுடைய அடிமை பெண்ணை அழைக்கிறார். அழைத்து ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த மாதிரி இந்த கணவர் நம்முடைய கணவர் மரணித்து விட்டார். இவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் 8000 திர்ஹத்தை விட்டு சென்று விட்டார். இந்த 8000 திர்ஹத்தில் பிள்ளை இருப்பதின் காரணத்தினால் 1000 திர்ஹம் மனைவியினுடைய பங்கில் வந்து சேர்ந்து விட்டது. இந்த 1000 திர்ஹத்தில் 500 திர்ஹம் எனக்கும் என் கணவருக்கும் எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய கணவருக்கும் இரண்டாவதாக திருமணமான உங்களுக்கு 500 திர்ஹம். இதை நான் என்னுடைய அடிமை பெண்ணிடத்தில் கொடுத்து அனுப்புகிறேன், பெற்றுக் கொள்ளுங்கள். இன்று இந்த 1000 திர்ஹத்தை நான் வைத்துக் கொண்டு உங்களை ஏமாற்றி விடலாம். நாளை மறுமையில் நீதவாளனாக இருக்கக்கூடிய அந்த ரப்புல் இஸ்ஸத்திற்கு முன்னால் யாரையும் ஏமாற்ற முடியாது. ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நாளை நான் இருக்க வேண்டும். என்னிடத்தில் கேள்வி கேட்கப்படும், என்னிடத்தில் விசாரணை செய்யப்படும். அல்லாஹ்விடத்திலே நாளை நான் இருக்க வேண்டும். நான் என்னுடைய ரட்சகனை அஞ்சுகிறேன், உங்களுக்கு 500 திர்ஹத்தை கொடுத்து விடுகிறேன், நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து அனுப்புறான். இந்த அடிமை பெண்மணி நேரா போய் அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க, 2வது மனைவிட்ட. அவங்க வாங்கிட்டு சரி நில்லுன்னு சொல்லி அந்த அம்மாவை பாட்டிட்டு அவங்க ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். நீங்கள் எழுதிய அத்துணை வாசகமும் உண்மைதான், ஆனால் உங்களுடைய கணவருக்கும் எனக்கும் 2 மாதத்திற்கு முன்னரே விவாகரத்து ஏற்பட்டு விட்டது, தலாக் ஏற்பட்டு விட்டது. இந்த 500 திர்ஹத்தை நான் உங்களை ஏமாற்றி எனக்கு சொந்தம் என்று நான் வைத்திருக்கலாம். ஆனால் நாளை அந்த ரப்புல் இஸ்ஸத்திற்கு முன்னால் நானும் நிற்க வேண்டும், நானும் பதில் சொல்ல வேண்டும், நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே நானும் இந்த 500 திர்ஹத்தை உங்களுக்கே திருப்பி கொடுத்து விடுகிறேன், வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். எழுதி அனுப்புகிறார். கண்ணியமானவர்களே, இறையச்சம், இந்த பெண்களுக்கு உள்ள அந்த இறையச்சம் ஒரு சின்ன அந்த அமௌண்டில் கூட, அந்த தொகையில் கூட அல்லாஹ்வின் மீது உண்டான பயம். இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், இந்த தன்மை சின்ன முஆமலாத்துகளில் ஏற்பட்ட இந்த தன்மை ஒரு சின்ன விஷயம் இதில் கூட ஏற்பட வேண்டும். இதுதான் நோன்பினுடைய அந்த அசரியத் என்று சொல்கிறார். நோன்பினுடைய அந்த தாத்பீரியம், நோன்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மை இதுதான். இந்த தன்மை வர வேண்டும். லஅல்லக்கும் தத்தகுன் என்ற வார்த்தைக்கு இந்த சம்பவத்தை இலக்காக எழுதுகிறார்கள் இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி. இந்த தன்மை வர வேண்டும். தக்வாவுடைய படித்தரங்கள் 4 இருக்கிறது. ஒரு மனிதன் உண்மையான முத்தகியாக இருக்க வேண்டும் என்றால் 4 படித்தரங்களை மார்க்கம் சொல்லி தருகிறது. நம்பர் 1, விகாயத்து அனிஷ் ஷிர்க், இணை வைக்குதலை விட்டு ஒரு மனிதன் தவிர்ந்திருக்க வேண்டும். இணை வைக்குதல் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை கூட்டாக்குவது, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது அவுலியாக்களாக இருந்தாலும் சரி. ஷிர்க் 2 வகையாக இருக்கிறது. ஷிர்கே கஃபீர், ஷிர்கே ஜலி. ஷிர்கே ஜலி என்றால் முழுமையாக கோயில் குளங்களுக்கு சென்று, ஒரு முஸ்லிம் கோயில் குளங்களுக்கு சென்று அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது, இது ஷிர்கே ஜலி. அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். இந்த பாவம் உனக்கு மன்னிப்பே கிடையாது. 2வது இருக்கிறது ஷிர்கே கஃபி. மன் தஸத்தக யுராயி ஃபக்கத் அஷ்ரக் வமன் ஸாம யுராயி ஃபக்கத் அஷ்ரக் வமன் ஸல்லா யுராயி ஃபக்கத் அஷ்ரக். யார் பிறருக்கு காட்ட வேண்டும் காட்ட வேண்டும் காட்ட வேண்டும் என்று தொழுகிறாரோ, நோன்பு நோக்கிறாரோ, சதகா செய்கிறாரோ, இவரும் இணை கற்பித்து விட்டார். இதுதான் ஷிர்கினுடைய முதல் படித்தரம். 2வது விகாயத்து அனில் முஹர்ரமாத்,
ஹராமாக்கப்பட்ட 488 பாவங்கள் இருக்கிறது. மார்க்கம் சொல்லி தரக்கூடிய பாவங்கள். இந்த அத்துணை பாவங்களை விட்டு ஒரு மனிதன் தவிர்த்திருக்க வேண்டும். இதுதான் தக்வா ஏற்படுவதற்கு இரண்டாவது படித்தரம். மூன்றாவது படித்தரம் விகாயத்து அனில் முஸ்தபிஹாத், சந்தேகிக்கப்பட தகுந்த விஷயங்களை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். இது ஹலாலா, இது ஹராமா, ஒரு வியாபாரம், இது ஹலாலா ஹராமான்னு தெரியல. பெருமானார் சொல்லுகிறார்கள், ஃபமனிஸ்தபரஹா ஃபகத் இஸ்தக்மல் ஈமான், யார் அதை விட்டு தவிர்த்திருக்கிறாரோ அவருடைய ஈமான் பரிபூர்ணமாகி விட்டது. ஒரு கறி, ஒரு உணவு, இதை ஒரு முஸ்லிம் அறுத்தாரா என்று தெரியவில்லை, அதை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். சாதாரணமாக சாப்பிடப்படுகிறது கண்ணியமானவர்களே. ஹராமான ஒரு துண்டு உணவு நம் உள்ளத்தில் இறங்கி உடலில் இறங்கி விட்டாலும் வயிற்றில் சென்று விட்டாலும் நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவே படாது. ஆனா இன்று அசால்ட்டா ஹோட்டல்ல யாரு ஹலால்னு போர்டு போட்டுட்டா சாப்பிடுறதா, ஹலால்னு போர்டு போட்டுட்டா சாப்பிடுறதா? அங்க போய் அந்த கேசியர் ஒருத்தர் இருப்பான், அவன் யாரு என்ன எதுனே தெரியாது, அவங்க ஹலால்னு போர்டு போட்டிருந்தாலும் உடனே அந்த ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறது. கண்ணியமானவர்களே, இதுவல்ல. ஒரு காஃபிரினுடைய ஒரு நபரினுடைய ஷஹாதத் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு காஃபிட்ட கேட்கணும், இது ஹலாலா அறுத்ததா அப்படின்னு கேட்டா உடனே அந்த காஃபி சொல்றாரு, ஆமா அறுத்தது, வாங்கி சாப்பிடலாமா? கூடாது. அவருடைய சாட்சியம் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு முஃமினின் மீது காஃபிர் சொல்லக்கூடிய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று மார்க்க சட்டம் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்ப ஹராமான விஷயம், சந்தேகிக்கப்பட தகுந்த விஷயங்களை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். இதான் மூன்றாவது படித்தரம். நான்காவது படித்தரம் விகாயத்து அனில் முஹல்லலாத், ஹலாலாக்கப்பட்ட விஷயத்திலேயே எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். பேச்சு அது எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். உணவு அது எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். நம்மளுடைய நேரங்கள் அது எவ்வளவு தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஹலாலான விஷயங்கள்லயே ரொம்ப நிதான தன்மையை மார்க்கம் சொல்கிறது. இந்த 4 தன்மைகள் இருந்தால்தான் தக்வாவினுடைய படித்தரத்தில் முதல் படித்தரத்திலேயே ஏற முடியும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆக கண்ணியமானவர்களை, மார்க்கம் மிக பேணிக்கையான ஒன்று. இதை தான் இந்த நோன்பு விளக்கி தருகிறது. லஅல்லக்கும் தத்தக்கும் தான் இந்த நோன்பினுடைய அசல் நோக்கம், வேறு எதுவும் கிடையாது. உண்மையான முஃமின்களாக, உண்மையான முத்தகீன்களாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சுய கருத்துக்கள், நம்முடைய தராவீகளுடைய பயானிலேயே சொல்லியிருக்கிறேன், நம்மளுடைய சுய விருப்பங்கள், நம்மளுடைய சுய தன்மைகள் இதையெல்லாம் மார்க்கமாக ஆக்கிவிடக் கூடாது. நம்மளுடைய அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதை சொல்லி தந்திருக்கிறார்களோ அதை பின்பற்றுங்கள். அல்லாஹ் அதில் மிக பெரும் வெற்றிகளை வைத்திருக்கிறார். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட முத்தகீன்களாக நம்மை ஆக்கி அருள்வாளிப்பானார். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.